பாருங்கள், அது ஏரோப்ளேனில் போனவங்களுக்கு தெரியும். போகாதவங்க ஆசைப்படுங்க, ஆண்டவரே கூட்டிகிட்டு போகணும், கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார். அதையும் வேணான்னு சொல்லாதீங்க, அப்புறம் போகவே முடியாது. கேளுங்க, ஆண்டவரே விமானத்தெல்லாம் போட்டு விரும்ப உதவி செய்யுங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும். ஆனால் வெயிட் பண்ணுற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களை வெயிலில் நிற்க வைக்க மாட்டாங்க. நல்லா என்ன பண்ணுவாங்க, நல்ல அற்புதமாய் ஏர் கண்டிஷன் பண்ணப்பட்ட இடத்துல அற்புதமாய் உட்கார வச்சுருப்பாங்க. எல்லா சௌகரியமும் செய்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு வரும் உங்களை ஏரோப்ளேனுக்கு இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா அதுவும் அவ்வளோ சொகுசாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏரோப்ளேன், அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ளே போய் ஏறுறோம் நம்ம. ஏங்க, ஒரு ஏரோப்ளேனுக்கு வெயிட் பண்ணுற நமக்கே இவ்வளோ அந்த ஏர்போர்ட்டில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு தராங்களே, கர்த்தருடைய வருகைக்கு வெயிட் பண்ணுற நமக்கு கர்த்தர் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸை செஞ்சு கொடுப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில் அவருடைய வருகை வரைக்கும் அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும் இதில் எது சீக்கிரம் சம்பவிக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிற நான் தான் விசுவாசிக்கிறேன்னா அவருடைய வருகை தான் சமீபமாக இருக்கிற விசுவாசிக்கிறேன். வருகை ஒருவேளை அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாய் நிறைய பேர் ரட்சிக்கப்படணுன்ற நிமித்தமாய் தாமதிக்கும் என்றால் நாம் நல்ல முதிர் வயது வாழ்ந்து தாத்தாவா பாட்டியா உட்காந்து அப்பயும் ஜபமே ஜெயம் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ பார்த்தா அது எத்தனையோ லட்சம் எபிசோட கூட தாண்டிருக்கலாம், தெரியல நமக்கு. அப்பயும் தேவ வசனத்தை போதிக்கிறவர்களாய் முதிர்வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிற ஒரு ஜோடியாக தான் நாங்கள் இருப்போம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ நீங்களும் ஆசைப்படணும். எது சொல்கிறேன்னா, இந்த ஆசீர்வாதம் அப்பேற்பட்டது. இந்த ஆசீர்வாதம் உங்களை பெருக செய்கிறது. ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடின காரியங்கள்லாம் அகற்றுகிறது. நாமே நம்ம பிள்ளை சைக்கிள் ஓட்டும் போது அதில் காற்று இருக்கா, செயினில் ஆயில் இருக்கா, அதில் வந்து கிரீஸ் போட்டிருக்காங்களா, எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கான்னு இவ்வளோ யோசித்து பிள்ளைகளுக்கு செய்கிறோமே. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடினங்களை எல்லாம் அகற்ற அவர் வல்லவராக இருக்காருன்னு விசுவாசிங்க.